யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்று ரொம்ப அதிக அளவுல ஊடகங்கள்ல பரவிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான், இந்த அமைச்சர் சரத் பற்றின ஒரு போதைப் பொருள் ஒரு விஷயம் தான். ஆனா உண்மையில அந்த வீடியோ பார்க்கும்போது மக்களுக்கே தெரியும் எது உண்மை, பொய் என்று. ஒருத்தவங்க போதை அ வஸ்தா இருக்கட்டும், அதுவும் போதை மாத்திரையா இருக்கட்டும், அது வந்து பப்ளிக்ல வந்து பக்கத்துல யார் உட்காந்துருப்பா, பேக்ல யார் உட்காந்துருப்பா, இல்ல எல்லாமே ஸ்டேடியமே வந்து கேமரா கண்ட்ரோல்ல இருக்கும். அதெல்லாம் மீறி ஒருத்தன் வந்து போதை வஸ்து யூஸ் பண்றது, அது சாதாரண விஷயம் இல்ல. அப்படியே அது யூஸ் பண்ணணும்னா, அங்க வந்து ஸ்டேடியத்தில வந்து பண்ணணும்னு அவசியம் இல்ல. முன்கூட்டியே ஒரு பாத்ரூம் போற மாரி அங்க போயிட்டு போதை வஸ்த வந்து பயன்படுத்தியிருக்கலாம். அடுத்து அந்த மாரி மறைமுகமா தான் பண்ணுவாங்க. யாரும் பப்ளிக்கா யாரும் பண்ண மாட்டாங்க. அவர் சொல்றது என்ன உண்மைன்னா, ஒரு குழந்தைக்கு வந்து எல்லாரும் சிரப்பு தான் 5 வயசுக்குள்ள வந்து சிரப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. அது ஒத்துக்கிறோம். ஆனா அந்த 5 வயசுக்குள்ள சிரப்பு வந்து சப்போஸ் கொண்டு போலன்னா, நம்ம வந்து பேக்ல எல்லாருமே ஒரு ஹேண்ட் பேக்ல ஒரு பாராசிட்டமால் மாத்திரை கண்டிப்பா வச்சிருப்போம். ஏன்னா ஒரு இடத்துல நம்ம எங்க பிரயாணம் பண்ணாலும் சரி, ஒரு ஜுரம் வந்தாலும், தலைவலி வந்தாலும் பாராசிட்டமால் போட்டாலும், இல்ல ஜுர மாத்திரை ஏதாவது நம்ம தனியார் மாத்திரைங்க எதுவா இருந்தாலும் சரி, ஜுர மாத்திரை ஒண்ணு இருக்கும். வச்சிருப்போம் கண்டிப்பா. ஏன்னா குழந்தைங்க வச்சிருக்கோம் எல்லாருமே சரி, கண்டிப்பா பேக்ல எதனா ஒரு மாத்திரை வச்சிருப்பாங்க. அந்த மாத்திரை வந்து நம்ம எதுக்கும் அவசரத்துக்கு யூஸ் ஆகும்னா, அதே போல தான் இந்த குழந்தைக்கு அ ஃபீவர் ஜுரமா அது வந்து தெளிவா இல்ல. சரி ஏதோ ஒண்ணு. அந்த மாத்திரைய அவர் வந்து எப்படி நுணுக்கம்னா, நீங்களே பாருங்க. அதுதான் கரெக்ட். அவர் பண்ணது தான் கரெக்ட்டு. ஒரு பேப்பர் இல்ல கையில. ஒரு ரூ. 500 தாள் தான் கையில ரூ. 500 தாளா வச்சிருக்காரு. அந்த படத்த எடுத்து அந்த மாத்திரைய வந்து லைட்டா செதுக்குறாரு கொஞ்சம் கொஞ்சமா. அததாங்க பண்ண முடியும். ஒரு மாத்திரைய வந்து லைட்டா அது வந்து செதுக்குனா தான் அந்த தூள் வரும். அந்த தூள்ல கொஞ்சம் தூள எடுத்து அந்த குழந்தைக்கு அ பால்ல கலந்தோ, தண்ணீல கலந்தோ அந்த குழந்தைக்கு குடுக்கலாம். அது வந்து கொஞ்சம் நல்லாருக்கும். இது ஒரு விஷயம். இது வந்து எப்போ நடந்த விஷயம். அத வந்து ஊடகத்துல வந்து போதைப் பொருள் யூஸ் பண்ணாரு. போதைப் பொருள் சரி போதைப் பொருள் யூஸ் பண்ணா யாரு அந்த போதைப் பொருள அதிகமா தமிழ்நாட்டுக்குள்ள வர வச்சது? இன்னைக்கு எவ்ளோ பேர வந்து கஞ்சாக்குள்ளயும் சரி, போதைக்குள்ள சரி அ எடுத்து கொளுத்திக்கிட்டு இருக்காங்க. இல்ல குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது யாரால? எந்த ஆட்சியால? தமிழ்நாடே போதை நாடா ஆக்கி அடிமையான தமிழ்நாட காலம் பூரா மதுக்கு அடிமையாவும், கஞ்சாவுக்கு அடிமையாவும் ஆக்குனது யாரு? யாரால? அது எனக்கு தெரியல. இப்ப வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஒப்பீனியன் சொன்னாங்க. அத எதிர்க்கட்சிக்காரங்க. இப்போ தோத்து போன ஒரு சுப்பிரமணியம், வீராதி வீரன், சூராதி சூரன் சொல்லலாம். அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி அந்த என்னது என்னன்னு சொல்றது? அண்ணா யூனிவர்சிட்டி அந்த காதல் ஜோடிகள அ அதாவது அவங்க மிஸ்யூஸ் பண்றதுங்களா? சைட்ல நின்னு மிஸ்யூஸ் பண்றவங்க, அதுக்கு இன்ன வரையும் ஒரு குரலே கொடுக்கல. அதுமாரி நெறைய வந்து இல்லாதப்பட்ட பெண்களோ சரி, அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி அந்த மிஸ்யூஸ் பண்ற அந்த வர்க்கம் யோக்கிய மாரி இன்னைக்கு வந்து போதைப் பொருள் அமைச்சர் யூஸ் பண்ணாருன்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு இப்ப இருக்கிற எனக்கு தெரிஞ்சு நாங்கலாம் சின்ன வயசுல இருக்கும்போது, எங்கேயோ ஒரு ட்ரிங்க்ஸ் மேன் அதான் குடிகாரங்க தான் நாங்கலாம் பார்த்துருக்கோம். ஆ அதாவது நான் அவ்வளவா நாங்க பார்த்ததில்ல. ஆனா இப்ப இருக்கிற காலத்தில பார்த்தீங்கன்னா, எங்க தெருவுல ஒரு வீட்டுக்கு ஒருத்தவங்களாச்சும் கண்டிப்பா வந்து டாஸ்மாக் குடிக்காத யாருமே இல்ல. அந்த நிலைமையில ஆயிடுச்சு. இப்ப இருக்கிற நிலைமையில. அது யாரால? குடிக்காத ஒரு குடும்பத்தில கூட குடிய வந்து கொண்டு வந்து விட்டது யாரு? அந்த டாஸ்மாக்ல அதிகமா போதைய கலந்து திரும்ப திரும்ப குடிக்கிற மாரி ஒரு தூண்டுதல். ஏற்கனவே ஒரு டாஸ்மாக் அ அத குடிக்க அடிமானவங்க எப்படியாவது வாரத்துக்கு ஒரு முறை குடிச்சு பார்த்துருக்கேன். இல்ல உடம்பு வலிக்கு குடிச்சு பார்த்துருக்கேன். வாரம் வாரம் சம்பளம் வாங்குனாங்கன்னா, அப்பதான் குடிச்சிருக்கேன் நான் பார்த்துருக்கேன். இப்ப ரெகுலரா குடி. எனக்கு தெரிஞ்சு ரெகுலரா ஜென்ட்ஸ் குடிக்கிறது தான். ஏன்னா அவங்கலாம் அந்த போதைக்கே அடிமையாயிட்டு குடும்பம், குட்டி யாருமே பார்க்கறதில்ல. அவங்க ஒரு நேரத்தில வந்து எதனா ஒரு உறுப்பு காலியாயிட்டு அவங்க வந்து இறக்குறாங்க. இதான் ஒரு கொடூரமான ஒரு மரணம் பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்மாக்கால நிகழ்ந்துட்டுருக்கு. அது யாரால? அந்த போதை வஸ்துக்கள் அதிகப்படுத்துறதும், அத கொடுத்தும் நீங்க பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கொள்ள அடிச்சிருக்காங்க. ம். அதாவது ஈபி 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 துறையிலும் சரி, இல்ல இந்த கனிம வளத்திலும் சரி, இல்ல மருத்துவத்தில சரி, நெறைய விஷயத்துல வந்து கொள்ள மேல கொள்ள அடிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்படிலாம் கொள்ளடிக்காம, இது மனித உயிர்களுக்குள்ள போராட்டம். ஏன்னா, ஒரு தமிழ்நாட்டுல ஒரு ஆண்களோ, இல்ல பெண்களோ உழைக்கிறவங்க இருந்தா தான் நாடு கொஞ்சம் முன்னேறும். இல்ல உணவுக்கு பற்றாக்குறை இல்லாம, உணவுக்கு பஞ்சம் இல்லாம நம்ம வாழ முடியும். அப்படிப்பட்ட இளைஞர்கள எனி டைமும் போதைக்கே வந்து எத்தனை பேர் இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வ இப்ப வந்திருக்க புதுசா ஒரு வண்டியில போயிட்டு போதைக்கு அ வேகமா ஓட்டி, அது போய் எங்கேயோ மோதி, அது இறக்குற நெறைய இளைஞர்கள பார்க்குறோம். நெறைய வேற மத்தவங்களும் பார்க்குறோம். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் குடிகாரங்க தான். எங்க பார்த்தாலும் குடிக்கிறோம். அந்த பஸ்ஸுல ஏறுனா ஒரு நாத்தம். அதாவது சகிச்சுக்கிறவங்க சகிச்சுக்கோங்க. இப்ப நான்லாம் ஒரு பஸ்ல ஏறுனா ஒரு ட்ரிங்க்ஸ் மேன்
ஏறும்போதே நல்லா அந்த ஸ்மெல்லு லைட்டா அடிச்சா கூட கண்டுபிடிச்சுருவேன். அதுமாரி பக்கத்துல யாராவது உட்கார நாங்க விடவே மாட்டோம். அந்த மாரி நமக்கு சகிக்கிறவங்களும் இருக்காங்க, சகிக்காதவங்களும் இருக்காங்க. அந்த மாரி ஒரு உலகத்த போதை உலகத்த ஆக்குனது எதிர்க்கட்சி. திமுக கட்சியும், அதிமுக கட்சியும் தான். அப்படி செஞ்சுட்டு, இன்னைக்கு வந்து ஒரு அமைச்சர் மேல அ நானும் ஒரு தவறு சொல்லியாகணும். இந்த மதுரை விஸ்வநாதம் அமைச்சர். அவரு வந்து பார்த்தீங்கன்னா, உயர்கல்வித்துறை அமைச்சர். அந்த பெண் பிள்ளைகள வந்து கால தொட்டது முதல் குற்றம் தான். ஏன்னா வந்து எந்த ஆட்சியா இருந்தாலும், எந்த கட்சிக்காரங்க இருந்தாலும் நான் வந்து இப்போதைக்கு எல்லா கட்சியிலும் நல்ல கட்சின்னு தான் போட்டு வந்தேன். இப்போதைக்கு நம்ம தவைக்கால தான் நம்ம இந்த கட்சியோட பயணம். அதுக்காக நல்லது செஞ்சா மட்டும் தான் இந்த பயணம். அதுக்காக யாரு நல்லா என்ன பொறுத்தவரை ஒரே கட்சிய சார்ந்தவ கிடையாது. யார் நல்லது செய்றாங்களோ அவங்க பக்கம் சார்றது தான். இப்ப இந்த 5 வருஷத்துல விஜய் நல்லா சரியா செய்யலன்னா, அடுத்த கட்சி யார் வராங்களோ, அவங்களுக்கு நம்ம ஓட்டு போடணும். அப்படின்றது தான் என்னோட மனப்பான்மை. ஆனா நெறைய பேர் இல்ல. அது ஒரு போதை. கட்சின்றது ஒரு போதை மாரி. நான் இந்த கட்சிக்காரன், இந்த கட்சி தான் ஓட்டு போடணும். அதாவது ஒருத்தன் நம்ம தலைமை அவன் சரியில்லனா கூட, அதுல போட்டு ஊர்ற ஒரு சில ஜென்மங்கள் இருக்கு. நமக்கு நம்மள மட்டும் நல்லா இருக்கணும்னு யாருமே பார்க்கக்கூடாதுங்க. நம்மளோட உலகத்துல, நாட்டுல, நம்ம நாட்டுல இருக்கிறவங்க, நம்ம தெருக்கள்ல இருக்கிறவங்க யாருக்குமே எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு ஆட்சி இருந்தா தான் அது நல்லாட்சி. அப்படி நமக்கு மட்டும் நமக்கு உணவு இருக்கு, இருக்க இடம் இருக்கு மட்டும் நினைக்கக்கூடாது. மத்தவங்களையும் நினைக்கணும். அப்படி நடந்தா தான் ஒரு நாடு நல்லாருக்கும். அப்ப நல்ல ஒரு தலைவன தேர்ந்தெடுக்கணும். இப்ப இதுவரையிலும் ஒரு 40 நாள் ஆயிடுச்சா? இந்த புதிய ஆட்சி வந்து 40 நாள்ல நல்லா தான் இருக்கு ஆட்சி. இந்த அமைச்சர்கள்ல பழி அதாவது எப்ப ஆகாத பொண்டாட்டி கைப்பட்டா குத்தம், கால்பட்டா குத்தம்னு சொல்ற மாரி, இப்ப தவக கட்சியில கட்சிக்காரனுங்க என்ன தப்பு சிறு தவறு பண்ணாலும் கண்டுபிடிக்கிறதுக்கு பூதக்கண்ணாடி வச்சு வாட்ச் பண்றாங்க. அப்ப இந்த எம்.எல்.ஏக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நான் அதாவது மதுரை விஸ்வநாதன் அந்த பெண் பிள்ளைய கால தொட்டது தவறு தான். அவரு வந்து 1000 காரணம் சொன்னாலும், அத பார்க்குறவங்களுக்கு நீ நல்ல எண்ணத்தோட தொட்டியோ, இல்ல கெட்ட எண்ணம் தொட்டியோ, அது நமக்கு வந்து கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஏன்னா இனிமேல் எந்த ஒரு பெண் பிள்ளைகளையும் தொட்டு கூட பார்க்கக்கூடாது. ஏன்னா, அவருக்கு ஒரு எச்சரிக்கை தான் அந்த விஸ்வநாத அமைச்சருக்கு. இன்னொரு அமைச்சர் சரவணன் எம்.எல்.ஏ சரவணா சொல்லிட்டு, அவரோட கூட்டாளிகள் அவரோட கூட்டாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி ஒரு ஒரு லேடிய வந்து மிஸ்யூஸ் பண்ணதால, அது ஒரு பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு. அது அந்த எம்.எல்.ஏவுக்கு உடந்தையா, உடந்தை இல்லையான்னு தெரியல. இருந்தாலும் இப்ப இந்த எம்.எல்.ஏ வந்து போதை வஸ்து சுட்டு இது வந்து சித்தரிக்கப்பட்டது. அவரு உண்மையில அவர பார்த்தா அப்படி போதைக்கு அடிமான மாரி தெரியல. அவருக்கு போதைக்கு அடிமானாலும் அது திமுக, அதிமுக காரங்களால தான் அவங்க வந்து அடிமையா இருக்கணும். அப்படி சொல்லலாம். ஆனா இது முழுக்க முழுக்க சித்தரிக்கப்பட்டது. சுப்பிரமணியம் இத்தனை நாளா இந்த ம் இவ்ளோ நாள் எங்க போயிருந்தாரு? தோத்து போனதுக்கப்புறம் முகத்த காட்டாதவரு. சரி அப்படியே கூட நீங்க பழி சுமத்துறீங்கன்னா, இப்ப இப்ப அந்த சரத்ன்ற அமைச்சர் வந்து போதைப்பொருள் யூஸ் பண்ணாதானே, அவர் என்ன சரி அமைச்சர் பதவி புடுங்கிட்டா, அந்த அமைச்சர் பதவி உங்களுக்கு குடுத்துருவாங்களா? திமுக குடுத்துருவாங்களா? இல்ல அதிமுக குடுத்துருவாங்களா? இல்ல, இல்ல. எப்படியும் அவங்களுக்குள்ள இருக்க 108 அமைச்சர்கள் எம்.எல்.ஏக்குள்ள தான் குடுக்க போறாங்க. அதுக்கு ஏன் இவ்வளோ பாடு? ஒரு முறை ஒரு மனுஷன் தவறு செய்யலாம். அது அவங்க அதுக்கப்புறம் அதாவது தவறுன்னு சொல்ல வரல. ஒரு பேசிக்கா சொல்றேன். ஆனா, அவர் உண்மையிலே குழந்தைக்கு மாத்திரை பவுடர் தான் அது சீவி எடுத்தது. அது ஒண்ணு திட்டவட்டமா நல்லா தெரியுது. அவரு சொல்றத வச்சு இல்ல. அந்த வீடியோ ஃபுட்டேஜ் பார்த்தாலே தெரியுது. அவர் குழந்தைக்காக அந்த பவுடர் சரி பண்ணது தெரியுது. இல்ல, இவங்க சித்தரிக்கப்பட்டு வேணும்னே வந்து தாவேக்கா கட்சிய நம்ம வந்து சீக்கிரம் 6 மாசத்துக்குள்ள கவிழ்க்கணும் அவங்களோட எண்ணங்கள் இருக்கு இல்லையா? அதால அந்த தாவேக்கா கட்சிய கவிழ்க்கணும், கவிழ்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இவரு யோக்கியமா? சொல்லுங்க. சுப்பிரமணியம் யோக்கியமான ஆளா? எவ்ளோ எப்படி சைக்கிள் கடை வச்ச ஒரு ஆளு, இன்னைக்கு பல கோடி அதிபதி அவங்கலாம். ஒரு கட்சியில வந்து சேர்ந்துட்டு இப்போ இப்போ வந்துட்டு எல்லாரும் சின்ன சின்ன வயசு. இப்போ விஜய் வந்து அ 234 தொகுதியிலும் நிக்க வச்சாரு. அதுல ஒரு தொகுதி வந்து எடப்பாடி தொகுதியில நிக்க வச்சாரு. எல்லாம் நிக்க வந்ததுக்கப்புறம் அந்த வேட்புமனு தாக்கல் கொடுக்கும்போது என்னன்னு தெரியல. அவரு மிஸ் ஆயிட்டாரு. எடப்பாடி மிரட்டி, துண்டா காணோம், துணிய காணோம் ஓடியே போயிட்டான் அந்த ஆளு. அந்த மாரி ஒவ்வொரு தொகுதியிலயும் அவங்க மீறி ஒருத்தவங்கள நிக்க வைக்கணும். அதாவது அங்க இருக்கிற கட்சிக்காரங்க மிரட்டி, மிரட்டி இப்ப எங்க ஊர்லயும் எங்கேயும் வேணாம். எங்க திண்டிவனத்திலே பார்த்தீங்கன்னா, தாவேக்காவுக்கு அந்த பிரச்சாரம் பண்ணுவானுங்களா, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணி 10 பேர் தான் கூட பிரச்சாரம் பண்றது. ஆனா வந்து திமுகவுக்கு ஒரு தெரு ஃபுல்லா இருக்கிற ஜனம் ஒரு 100 பேருக்கு, அதிமுகவுக்கு ஒரு 100 பேருக்கு இவங்க படையோட சாய்ச்சுக்கிட்டு ஓட்டு கேட்க போறாங்க. ஏன்னா தாவேக்காவுல அது ஏன்னா பணம் குடுத்து ஏன்னா பணம் குடுத்தா வந்து ஒரு 100 பேர் கூட கூட வருவான். இப்ப 100 பேர் சொன்னா ஒரு ஆளுக்கு ம் ரூ. 200 பெட்ரோலு போட்டு தான் சாப்பாடு. போட்டு தான் அவங்கலாம் ஊருக்குள்ள சுத்துறாங்க மத்த கட்சிக்காரங்க. இதே தாவேக்கா நெனச்சிருந்தாலும், அவங்களும் அங்க வந்து பண்ணியிருந்தா கூட 100 பேர் வரலாம். அது அவங்களுக்கும் அந்த ஒருத்தன் போஸ்ட்ல நிக்கிறான்னா, அவன் பணத்த செலவு பண்ணாம வந்து நிக்க போறதில்ல.
ஆனா இவங்க வழி விட்டுருக்கணும். இவங்க அவன ஏதோ கை காரியம் குடுத்து, அந்த தாவேக்கா வந்து ஒண்ணுமில்லாத கட்சி மாரி, கூட யாருமே வராத மாரி, ஒரு ஆக்டிங் பண்ணி, ஒரு 10 பேரோட அவர் வந்து பிரச்சாரம் பண்ற மாரி, அப்படி ஒரு நிலைமைய உருவாக்குனாங்க திமுக, அதிமுக திண்டிவனத்துல. அதே மாரி ஒவ்வொரு இடத்துலயும் இந்த திமுக, அதிமுக இவங்க பண்ற வேலை பார்த்தீங்கன்னா, அ அ அங்க அந்த ஊர்ல தொகுதியில இவர எதிர்த்து நிக்காத அளவுக்கு நம்ம சினிமா படங்கள் தான் பார்த்துருப்போம். அதே மாரி இவங்க எதிர்த்து நிக்காத அளவுக்கு நெறைய பேர ஒரு பிரச்சனை பண்ணி, அதுலயும் எவனோ ஒருத்தன் பொறுக்கி எடுத்து ஒரு தொகுதிக்கு ஒருத்தன எடுக்கிறதே பெரிய விஷயம். இவங்கள மீறி ஒருத்தன் நிக்கணும். அவன் எந்த மிரட்டலுக்கும், உருட்டலுக்கும் பயப்படாம ஒருத்தன் வந்து நிக்கணும். அவன தேர்ந்தெடுக்கணும் தாவேக்கா. அந்த மாரி நிக்க வச்சு தான் 234 பேர தேர்ந்தெடுத்து அந்த 234 பேர்ல அவனோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா? இப்ப எனக்கு கூட இப்போ எடுத்தோனே நான் ஒரு ஊர்ல இருக்கேன். இந்த நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா இடத்துலயும் இருக்கிற அதாவது மக்கள பத்தி எனக்கு தெரியுமா? யார் யார் எப்படி எனக்கு தெரியுமா? சரி முன்னின்னு நான் வந்து நிக்கிறேன் அப்படின்னு அவங்க வர்றாங்கன்னா, கொஞ்சமாச்சும் அவங்களோட ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான் இந்த 2 கட்சிக்கு நடுவுல அவங்க வந்து எதிர்த்து வந்து ஓட்டுல நின்னு அதாவது வேட்பாளரா நிக்க முடியும். அப்படி நிக்கிற ஆளு எனக்கு வந்து அவன் நல்லவனா, கெட்டவனா தெரியாது. அப்படிப்பட்டது தான் முதலமைச்சர் விஜயோட ஒரு கான்ஸ்டிடியூஷன். அப்ப வந்து அவ்வளோ பேர் அவர நிக்க வச்சிருக்காரு. நிக்க வச்சதுல அவன் யாரோ ஒரு ஆளு தப்பானவர்களா இருக்கலாம். ஒரு வாய்ப்பு குடுப்போம். அப்படியே தப்பே பண்ணாலும் ஒரு முறை வாய்ப்பு குடுப்போம். அடுத்த முறை நம்ம வந்து தூக்கி போட்டுறலாம். அந்த எம்எல்ஏ யாருன்னு சொல்லிட்டு பாத்துரலாம். எம்எல்ஏவோ இல்ல அமைச்சர்களா சரி. அதால வந்து அவங்க எல்லாருமே சின்ன வயசுக்காரங்க. அவங்கள நமக்கு அதுக்கு மாரி நம்ம வந்து அ கொஞ்சம் ஒரு டைம் வந்து அவங்களுக்கு திருந்ததுக்கு வாய்ப்பு குடுத்து பண்ணுவோம். ஏன்னா வந்து விஜய் மேல தப்பு இருக்காது. அவரு என்ன பண்ணுவாரு? யார் யார் எப்படின்னு சொல்லிட்டு அவரால பார்த்து ஒவ்வொருத்தர் தேர்ந்தெடுத்துக்க முடியாது. ஆனா ஒவ்வொருத்தவங்க அந்த 234 தொகுதியில 108 பேர் ஜெயிச்சாங்கன்னா, மீதி பேரு வரலன்னா, அது முக்காவாசி பணம் பரிமாற்றத்தால நெறைய ஊர்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, பணத்த வாங்கிக்கிட்டு அவங்க சரியாவே பிரச்சாரம் பண்ணாததால தோத்து போன ஒரு ஒரு இடமும் இருக்கு. அதே மாரி வந்து ஆமா அந்த ஓட்டுக்கு கள்ள ஓட்டு போட்டு ஒரு ஒரு பக்கம் வந்து தாவேக்காவுக்கு நின்ன அந்த அந்த கட்சிக்காரங்களே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாரியும் விஷயம் பரவிட்டு இருக்கு. அது மாரி ஏதோ ஒரு விஷயத்துல எவ்வளவோ பணத்த வச்சு வச்சு அந்த 2 கட்சிக்காரங்களும் தாவேக்கா மேல வராத அளவுக்கு அவங்கள போட்டு அழுத்தி வச்சு அதையும் மீறி வந்து அது வந்து தாவேக்கா வந்து ஜெயிச்சிருக்கு. ஜெயிச்சும் அதையும் பெரிய போராட்டம். குறையுது கொஞ்சம் தொகுதிகள் குறையுது, எம்எல்ஏ குறையுதுன்னு எவ்வளோ போராட்டம். அப்படி இருந்தும் ஜெயிச்சு வந்ததுக்கு இப்போ வந்து சுப்பிரமணியம் தோற்று போனதுலருந்து ஆள் வரல. இப்போ வந்து எல்லா ஊடகத்துல வந்து பேசுறாரு. என்னன்னா, இதான் அவர் போதை வஸ்து யூஸ் பண்ணாரு. அவர் அமைச்சர் பதவி வந்து வெளிய வரணும், வெளிய வரணும். அது தீர்மானமா நீங்க சொல்லுங்க. போதை மாத்திரை தானா சொல்லிட்டு தெளிவா கண்டுபிடிங்க. எந்த மாத்திரை எது போன்னு. அந்த மாரி வந்து இந்த ஆட்சிய கவிழ்க்கணுன்ற ஒரு சதியோட இவங்களோட தவறுகள்லாம் மறைச்சு, அது இல்லாம இப்ப வேற நெறைய நோண்டிக்கிட்டு முதலமைச்சர் விஜய் நெறைய விஷயங்கள் அதாவது ஈபி துறையில என்ன ஃப்ராட் நடந்திருக்கு, நிலக்கரி சுரங்கத்துல என்ன ஃப்ராட் நடந்திருக்கு, இந்த மாரி நெறைய விஷயம் அவங்க பார்த்துட்டு வர்றாங்கல்ல. அதெல்லாம் களை எடுக்கும்போது இவங்களுக்கு சீக்கிரமா கழுத்துட்டா நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம். இல்ல நம்ம எல்லாருமே ஜெயிலுக்கு போணுன்ற ஒரு பயத்துல எல்லாருமே மும்முரமா அதாவது ம் நெருப்பு குண்டத்துல நடுவுல முதலமைச்சர் விஜய் நிக்கிற மாரி இருக்கு. இவ்ளோ விஷயங்கள ஃபேஸ் பண்ணி ஏன்னா இந்த பக்கம் பாஜக எதிரி தான். இந்த பக்கம் அதிமுக எதிரி, இந்த பக்கம் சீமான் எதிரி, இந்த பக்கம் வந்து திமுக எதிரி. ஒரு பக்கம் அண்ணாமலை சும்மாங்காட்டியும் பேசுற மாரி பேசி அவர் ஒரு எதிரி. அப்ப சப்போர்ட்டுக்குன்னு வந்து யாருமே இல்லாத ஒரு தனிச்ச ஒரு கட்சியா அது தாவேக்கா செயல்படுது. இதுக்கு அந்த ஆட்சிய கவுக்கணுன்ற மோட்டிவேஷன் இருக்கிற மத்த கட்சிக்கு நடுவுல நம்ம மக்கள் இளைஞர்கள் புரிஞ்சுப்பாங்க. அ மிடிலா இருக்கிற வந்து பாமர மக்களும் சரி, ஒரு வயதானவர்களும் சரி, அவ்வளோ புரிஞ்சுக்கிற தன்மை இருக்குமான்னு தெரியல. ஏன்னா புரிஞ்சுக்காத பட்சத்துல தான் ஒரு நெறைய தொகுதிகள்ல வந்து ஏமாந்து அந்த கட்சிகளுக்கு ஓட்டு போட்டாங்க. இப்போ வருங்காலத்திலயாச்சும் அ புரிஞ்சுகிட்டு நம்ம அந்த முழுமையா இந்த தாவேக்கா ஆட்சி ஒரு 5 வருஷம் குடுத்து பார்ப்போம். எப்படி அவங்க நாட்ட ஏன்னா இந்த 40 நாள்லயே நெறைய லஞ்சங்கள், ஊழல்கள் குறைஞ்சிருக்கு. நம்மள வந்து எதிர்த்து கேட்டாலும் நமக்கு வந்து அதாவது இப்போ ஒரு ஏன்னா ஒரு கேஸ் குடுக்கனாலும் சரி, எதிர்த்து கேட்டாலும் சரி, நமக்கு சரியான ரெஸ்பான்ஸே கிடையாது. எந்த இடத்துலயும். அப்படி இருக்கிற பட்சத்தில இப்ப இந்த ஆட்சியில வந்து ஒருத்தன் லஞ்சம் வாங்குனா நம்ம உடனே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இப்ப எனக்கே ஒண்ணும் இல்ல. இந்த திண்டிவனம் முழுவதும் ஃபுல்லா அழுகி போன மீனு தான் விக்கிறாங்க. நல்ல மீன் வந்து கிடைக்காது. நல்ல மீன் விக்கிறவங்களே இந்த ஊர்ல வந்து விட மாட்டாங்க. அந்த மாரி ஒரு சில கம்யூனிட்டி இருக்காங்க. இதுக்கு நம்ம முதலமைச்சர் எண்ணுக்கு 1100க்கு நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி தான் வச்சிருக்கேன். அவங்களும் வந்து அது எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஏன் சொல்லணும்னா, நம்ம அது மாரி சொல்லி கம்ப்ளைண்ட் எடுக்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கூட சரி நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை கூட அவ்வளோ சீக்கிரம்
அந்த சமூகத்த சார்ந்த ஒரு விஷயங்கள் வந்து கேஸ் எடுக்க மாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரம் ஃபைல் பண்ணவே மாட்டாங்க. அதுக்கு போராடணும் நம்ம. இப்ப அந்த தொந்தரவுலாம் எதுவுமே இல்ல. அப்படி இருக்கும் பட்சம் இந்த ஆட்சிய கவிழ்க்கணும் என்ற ஒரு சதியோட இருக்கிற இந்த இப்ப இருக்கிற நாட்டு நடப்ப மக்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுகிட்டு நம்மளுக்கு யார் நல்லது செய்ய வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சு, அவங்களுக்கு ஜெயிக்க வச்சு, நிக்க வச்சு, நம்ம இந்த ஆட்சிய நமக்குண்டான மக்களுக்கான இந்த ஆட்சிய நம்ம வந்து சுதந்திரமா நம்ம வந்து வாழ பார்க்கணும். இன்னும் போதை உலகத்திலேயும், அடிமை வாழ்க்கையும் நம்ம வந்து வாழாம நம்மள தப்பிச்சுக்கணும். அது மக்களுக்கு புரியணும். ஆனா ஒவ்வொரு குடும்பத்தில இருக்கிற இளைஞருக்கும் சரி, சி அவங்க தான் புரிஞ்சு உங்களோட பேரண்ட்ஸுக்கோ, உங்க வீட்ல இருக்கவங்களுக்கோ நீங்க சொல்லி புரிய வைக்கணும். இதற்கு மேலேயும் இந்த கள்ள ஓட்டு, இந்த தபால் ஓட்டு, இந்த திண்டிவனம் கூட பாருங்க தபால் ஓட்டால தான் அவங்க ஒரு ஒரு எல்லா பகுதியிலும் கரெக்ட்டா தாவேக்கா வந்து நின்னுச்சு. ஒரே ஒரு பகுதியில மட்டும் அ தபால் ஓட்டால முன்னணியில வந்துருச்சு. அது எப்படிங்க தபால் ஓட்ல இருக்கவங்க எல்லாருமே யாருக்கு போடுவாங்க? என்னதான் வயசானவங்களா இருந்தாலும், அவங்க இப்ப ஒண்ணுமே இல்ல இப்ப நானே கூட பாருங்க, எங்க அம்மாவுக்கு பதில் நான் தான் அந்த தபால் ஓட்டு. வீட்ல வந்தா போடுவாங்க. நான் தான் போட்டேன் ஓட்டு. போடுறது யாருக்கு போடுவேன்? போதை உலக ஆட்சி ஆள்ற அந்த கட்சிக்கு போடுவேனா? புதிய கட்சிக்கு போடுவேனா? அதனால வந்து நானே வந்து விசிலுக்கு தான் எங்க அம்மாவோட அ அ ஓட்டே நான் போட்டேன். அவங்களால ரொம்ப போட முடியாத நிலைமையில இருக்காங்க. நான் தான் போட்டேன். அந்த மாரி வந்து நெறைய பேர் அப்படிதான் போட்டிருப்பாங்க. அது எப்படி அதிகமான ஒரு ஓட்டு வித்தியாசத்துல வந்து அ வரும் எதிர்க்கட்சி. அதனால தான் திண்டிவனம் வந்து விசில் சின்னத்துல தோத்து போனதுக்கு மெயின் காரணமே அதுதான். சரி மக்களே, நீங்க எல்லாருமே நாட்டு நடப்ப புரிஞ்சுக்கங்க. எது உண்மை, எது பொய்ன்னு உங்களுக்கு தெரியும். அதனால நம்மளோட சொல்ற ஒரு விஷயத்துல தான் அந்த நாடு வந்து நல்ல நல்ல முறையில போகும். நம்ம வந்து நம்மளோட தலைவர் நல்ல தலைவரா நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். அத வந்து அந்த ஆட்சி கீழ் இறங்காம நம்ம தான் தக்க வச்சு பார்த்துக்கணும். இத வந்து புரிஞ்சவங்க புரிஞ்சுகிட்டு நம்மள நம்ம காப்பாத்திக்கிறது, நம்மள பெண் பிள்ளைகளும் சரி பாதுகாப்பு, நம்ம ஆண் பிள்ளைகள் போதையிலருந்து வெளிய வர்றதுக்கு, இதுவே நமக்கு பெரிய ஒரு வாய்ப்பு. இத நம்ம தக்க வச்சுக்கணும். சரி மக்களே, நன்றி. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.